சர்ப்பதோஷங்களும் சாந்தி பரிகாரங்களும். சாயா கிரகங்களான ராகு கேதுக்களை சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்த இடமே ஜாதகரின் யோகம் மற்றும் அவயோகத்தை நிர்ணயிக்கின்றன. ஏனெனில் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கர்மவினை பதிவை சுய ஜாதகத்தில் உள்ள ராகு கேதுக்களே வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான் மீள முடியாத வினைப்பதிவிலிருந்து விடுபட சர்ப்ப வழிபாட்டை ஜோதிட முன்னோடிகள் வலியுறுத்தி வந்தனர். யார் இந்த ராகு கேதுக்கள்? விஞ்ஞான ரீதியான விளக்கம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. ஏனைய கிரகங்களும் அவ்வாறே சூரியனை சுற்றி வருகிறது. பூமியின் துணை கிரகமான சந்திரன் பூமியை சுற்றி கொண்டே சூரியனையும் சுற்றுகிறது. அவ்வாறு சுற்றி வரும்போது பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒன்று 2 இடங்களில் வெட்டிக்கொள்ளும் வெட்டுப்புள்ளியானது ஒன்றுக்கொன்று நேரெதிரே அமைந்திருக்கும். அந்த வெட்டிப்புள்ளியே ராகு கேதுக்கள். சந்திரனின் வடக்கு நோக்கிய பயணத்தின் போது ஏற்படும் வெட்டுப்புள்ளி ராகுவாகவும் தெற்கு நோக்கிய பயணத்தின் போது ஏற்படும் வெட்டுப்புள்ளி கேதுவாகும். இந்த 2 புள்ளிகளாகிய ராகுவும் கேதுவும் ஒளியில் ஏற்படும் நிழல் கிரகம் என்பதால் இவற்றை சாயா கிரகங்கள் என்கிறோம். நிழல் எவ்வாறு எதிர்த்து நகர்கிறதோ அவ்வாறே ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்கள் சுற்றும் திசைக்கு எதிரில் சுற்றுகிறது. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3 ஈர்ப்பு சக்தி ஒருங்கிணைப்பால் பிறக்கின்ற விசை சக்தியான ராகு கேதுக்கள் மனிதர்களின் வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றும் அளவிற்கு பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. புராண விளக்கம். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடைந்து பெற்ற அமிர்தத்தை மகாவிஷ்ணு மோகினி வடிவில் வந்து தேவர்களுக்கு மட்டும் அதிகமாக பரிமாறிக்கொண்டிருந்ததை கண்ட சொர்பானு என்னும் அசுரன் தன் உருவத்தை தேவர் போல் மாற்றிக்கொண்டு தேவர்களுடன் அமர்ந்து அமுதத்தை உண்டார். இதனை பார்த்த சூரியனும் சந்திரனும் மோகினி வடிவில் இருந்த மகாவிஷ்ணுவிடம் கூற தன்னிடமிருந்த சட்டுவத்தால் தலையை துண்டித்தார். தலையும் உடலும் பிரிந்தாலும் அமுதம் உண்ட காரணத்தால் அவன் இறக்கவில்லை. பின்பு மனமிறங்கிய மகாவிஷ்ணு உடலை ஒருங்கிணைத்த போது அவசரத்தால் மனித தலை பாம்பு உடல், பாம்பு தலை மனித உடல் என்று இணைத்து விட்டார். மனித தலை பாம்பு உடல் ராகு என்ற தன்மையும் பாம்பு தலை மனித உடல் கேது என்ற தன்மையும் பெற்று அழியா தன்மை அடைந்தனர். பூஜை பலத்தால் நிழல் கிரகங்களாக நவக்கிரக அந்தஸ்து பெற்றனர். சர்ப்பதோஷத்தை கண்டறியும் எளிய வழிமுறைகள். சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்தேக புத்தி இருக்கும். எதையும் திருட்டுத்தனமாக செய்வார்கள். அதீத தாம்பத்திய உணர்வு, ரகசிய உணர்வு, நாக்கை நீட்டிக்கொண்டே இருப்பவர், நாக்கை நீட்டி உண்பவர், வஞ்சம் தீர்ப்பவர்களாக இருப்பர். மிக சுருக்கமாக பிள்ளைகளால் பிரச்சனைகளை, மன உளைச்சலை அனுபவிப்பவர்களுக்கு சூட்சம முறையான சர்ப்பதோஷம் நிச்சயம் இருக்கும். சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். ஒருவரின் ஜாதகத்தில் லக்னம் 7ஆம் இடம், 2 8ஆம் இடம் ஆகிய இடங்களில் அமர்வதால் ஏற்படும் தோஷம் சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷம் அல்லது ராகு கேது தோஷம். 3இல் இருந்தால் சகோதர வழி தோஷம். 4இல் இருப்பதால் ஏற்படுவது மாது தோஷம், சொத்து பிரச்சனை. 5இல் இருப்பதால் ஏற்படுவது புத்திர தோஷம். 9இல் இருந்தால் பிது தோஷம். ராகு கேது தங்களுடன் சேர்ந்து கிரகங்களின் காரத்துவங்களையும் அதன் ஆதிபத்திய காரகத்துவங்களையும் பாதிப்படைய செய்வதனால் ஏற்படுத்தும் சர்ப்பதோஷங்கள். ராகு கேது தங்களின் நட்சத்திரங்களை மற்ற கிரகங்களுக்கு கொடுப்பதன் மூலம் ஏற்படும் தோஷங்கள். ராகு கேதுகள் அசுப கிரகங்களின் ராசியில் உள்ள போது ஏற்படும் தோஷங்கள். ராகு கேது உச்சம் பெற்று அதன் மூலம் ஏற்படும் தோஷங்கள். இங்கே கூறப்படாத இடங்களான 6, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் தோஷங்களை ஏற்படுத்துவதில்லை. ஏனென்றாலும் அவர்களின் காரகத்துவம் சார்ந்த அவர் பெற்ற சுப அசுப தன்மையின் அடிப்படையில் அந்த பாவக காரகத்துவங்கள் பாதிப்படையும். ராகு கேதுக்கள் சுபத்தன்மை அல்லது பலமிழக்கும் அமைப்புகள். ராகு கேது பகை நீசமாக இருந்தால் மட்டுமே உடனிணையும் கிரகங்கள் பாதிப்படையாது. ஆனாலும் நீசமான சர்ப்ப கிரகங்கள் ஏதாவது நீசபங்க விதிகளின்படி நீசபங்கம் ஆனால் ராகு கேதுகள் பலம் பெற்றுவிடும். குரு பகவானின் 5, 9 என்னும் சிறப்பு பார்வை பெறும்போது மட்டும் ராகு கேதுக்கள் சுபத்தன்மை பெற முடியும். அதாவது குருவோடு ராகு கேதுக்கள் இணையும் போது அவர்கள் குரு சண்டாள யோகம் ஏற்படுத்தி குருவை பார்க்கிறார்கள். குரு ராகுவையோ கேதுவையோ சம சப்தமாக பார்த்தால் குருவின் பாதிப்பலத்தை ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டு குருவை பலமிழக்க செய்து விடுகிறார்கள். ஆக குரு பகவானின் 5, 9ஆம் பார்வைகள் ராகு கேதுகளுக்கு கிடைக்கும் போது மட்டுமே ராகு கேதுக்கள் சுபத்தன்மை பெறுகிறார்கள். ராகு கேதுக்கள் எந்த கிரகத்துடனும் சேராத போதும் ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இல்லாத போதும் பலம் இழக்கிறார்கள். லக்ன சுபர்களின் சாரம் பெறும்போது, சுபர்களால் பார்க்கப்படும் போதும், சுபர்கள் உடன் இணையும் போதும், திதி சூன்யம் அடைந்த கிரகத்தின் சாரம் பெறும்போதும், தோஷமுள்ள இடத்திலிருந்து தோஷமில்லாத இடத்திற்கு பாவக மாற்றம் அடையும் போதும் பலமிழக்கும். 6, 12இல் உச்சம் பெறாமல் அமரும் போதும், 5, 9இல் பலமின்றி அமரும் போதும், 10, 11 பாவகத்தில் அமரும் போதும் முழு தீய பலன்களை தருவதில்லை. நன்மை மட்டுமே செய்யும் ராகுகேது அமைப்புகள். ராசி அதிபதியோடு சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ராகுகேது நின்ற நட்சத்திர அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றாலோ லக்னத்திற்கு திரிகோண கேந்திரத்தில் அமைந்தாலோ
ராகுகேதுக்கள் சுபபலனை அதிகமாகவும் அசுப பலன்களை குறைவாகவும் செய்கின்றன. ராகுகேதுவின் நல்லாசி பெற்றவர்கள் எதிரிகளை வெல்லும் வலிமை பெற்றவர்கள். சர்ப்பதோஷத்தை 4 வகையாக பிரிக்கலாம். உத்தம சர்ப்பதோஷம். இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு வெளிப்பார்வையில் தோஷமுள்ள ஜாதகம் போல் இருந்தாலும் எந்த தீங்கும் செய்யாது. இவர்களின் வம்சாவளியினர் சர்ப்பங்களை ஆராதனை செய்வார்கள். இவர்களின் குலதெய்வம் கூட புற்றுடன் கூடிய அம்மனாக இருக்கும். அதம சர்ப்பதோஷம். இந்த வகை சர்ப்பதோஷம் குழந்தை பிறப்பிற்கு முன்பும் பின்பும் சொல்ல முடியாத வகையில் பிரச்சனை தரும். இவை முழுக்க முழுக்க முன்ஜென்மத்தின் கர்ம வினை பதிவே. கால சர்ப்ப யோகம். கால சர்ப்ப யோகம் என்பது லக்னம் உட்பட அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவின் பிடியில் அமைந்திருக்கும். எல்லா கிரகங்களும் ராகுவை நோக்கியே செல்லும். தனித்த ராகு கேதுவாகவோ வேறு கிரகங்கள் ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் இல்லாத போதும் சுபபலனை நடத்தி கொண்டே இருக்கும். இதை விபரீத ராஜயோகம் என்றும் கூறலாம். இவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சம்பாதிப்பவர்கள். இந்த அமைப்பு பெற்ற ஜாதகத்தில் ராகு கேதுவிற்கு லக்ன சுபர்களின் தொடர்பு இருக்கும். ராகு கேதுவின் தசை புத்தி காலத்தில் மிகவும் சிறப்பான பலனை அடைகிறார்கள். உரிய வயதில் கல்வி, திருமணம், குழந்தை பேறு, தொழில் வாய்ப்பு அமையும். இவர்கள் ராகு கேதுவின் நல்லாசி பெற்றவர்கள். எதிரிகளை வெல்லும் வலிமை பெற்றவர்கள். கால சர்ப்பதோஷம். லக்னம் உட்பட அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவின் பிடியில் இருக்கும். அனைத்து கிரகங்களும் கேதுவை நோக்கி செல்லும். தோஷம் 33 வயது வரை மட்டுமே. அதன் பிறகே திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் போன்ற அனைத்து சுப நிகழ்வும் ஏற்படும். நாள்பட்ட திருமணம் அமைந்த போதும் வாழ்க்கை நிம்மதி குறைவாகவே உள்ளது. இவர்கள் 4 அடி ஏறினால் 10 அடி சறுக்கும். பரிகாரம்: சர்ப்ப கிரகங்களால் சுப பலன்களை அனுபவிப்பவர்கள், மேலும் சுபத்தை அதிகரிக்க துன்பங்களை அனுபவிப்பவர்கள் இன்னல்களிலிருந்து விடுபட புற்று வழிபாடே சிறப்பானது. ஒவ்வொரு புற்றில் இருக்கும் சர்ப்பத்திற்கும் ஒவ்வொரு வித சக்தி உண்டு. 10 ஆண்டுகளை கடந்த சர்ப்பங்கள் தெய்வத்தன்மை பெறுகின்றன. அந்த சர்ப்பங்களின் உடலில் சித்தர்கள் வாசம் செய்கிறார்கள். அந்த புற்றுக்களில் செய்யும் வழிபாடுகள் காரிய சித்தி தரும். மேலும் புற்றுக்குள் பால் ஊற்றாமல் மண் பாத்திரத்தில் ஊற்றுங்கள். புற்றுக்குள் இருக்கும் சர்ப்பத்திற்கு எந்த இடையூறும் இல்லா வகையில் வழிபாடு செய்ய வேண்டும். முறையான புற்று வழிபாட்டுக்கு பல தலைமுறை சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி செய்யும் வலிமை உண்டு.